ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படுகிறதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்ற தரப்பில் என்ன கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது? வழக்கின் விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈஷா யோகா மையம் நடத்தவுள்ள மகா சிவராத்திரி நிகழ்ச்சி அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கோவையைச் சேர்ந்த சிவஞானன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதில் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி நாளில் ஈஷா யோகா மையம் சார்பில் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நாளில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஈஷா யோகா மையத்திற்கு கூடுகிறார்கள். ஈஷா யோகா மையம் நடத்தும் சிவராத்திரி நிகழ்ச்சியால் வெள்ளையங்கிரி வனச்சூழல் மிகுந்த பாதிக்குள்ளாவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த காலங்களில் ஈஷா யோகா மையம் நடத்திய சிவராத்திரி நிகழ்ச்சியில் 7 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூடியதால் ஏற்பட்ட கழிவுநீர் வனப்பகுதிகளை மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களையும் மாசுபடுத்தியதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல் அரசு நிர்ணயித்துள்ள ஒலி அளவான 45 டெசிபல் ஒலி அந்த அளவை விட அதிகமான அளவிலும் நிகழ்ச்சி வனப்பகுதியில் நடத்தப்பட்டு விதிகள் மீறிய செயல் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஈஷாவில் முறையான கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள் ஏற்படுத்த உத்தரவிட கோரியும் விதிகளை மீறி வனச்சூழலை பாதிக்கக்கூடிய வகையில் ஒலி மாசு ஏற்படுத்தும் ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சியை நடத்த அனுமதிக்க கூடாது எனவும் அந்த மனுவில் அவர் கோரியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்காக வந்தபோது ஈஷா யோகா மையம் சார்பில் நடத்தப்படக்கூடிய சிவராத்திரி விழாவின் போது எந்த சட்ட விதிகளும் பின்பற்றுவதில்லை என்றும் பசுமை தீர்ப்பாய உத்தரவுகள் மீறப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் யோகேஸ்வரன் வாதங்களை முன்வைத்தார். ஈஷா அறக்கட்டளை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் தன் நிலத்தை 100 கோடி ரூபாய்க்கு வாங்க மறுத்ததால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக மனுதாரர் ஈஷாவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் கடந்த ஆண்டும் இதே போலதான் கடைசி நேரத்தில் வழக்கு தொடர்ந்ததாக அவர் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. மேலும் சிவராத்திரி விழாவின் போது எந்த விதிகளையும் மீறுவதில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழக தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் விதிமீறல்கள் இருந்தால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் சிவராத்திரி விழா நிகழ்ச்சிகளின் போது விதிகள் முறையாக கண்டிப்புடன் பின்பற்றுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிவராத்திரி விழாவின் போது விதிமுறைகள் பின்பற்றுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிற 24ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. மகா சிவராத்திரியொட்டி ஈஷா யோகா மையத்தில் விதிகள் முறையாக பின்பற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.